வணக்கம். இந்த வீடியோவில் களஞ்சியம் இணையதளத்தில் வருமான வரி தேர்வு செய்வதற்கான முறை எப்படின்றது பார்க்கலாம். முதல்ல குரோம் ப்ரௌசரில் களஞ்சியம் டைப் பண்ணுங்கள், லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இந்த அதர் அப்ளிகேஷன் மெனு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இன்கம் டேக்ஸ்னு ஒரு நெக்ஸ்ட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இடதுபுறம் இன்கம் டேக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நியூ ஆர் ஓல்டு ரெஜியூம்னு இருக்கும். அதை கிளிக் செஞ்சு உங்களுக்கு எந்த முறை சிறந்ததாக இருக்குமோ அந்த முறையை தேர்வு செய்து சமர்ப்பித்துடுங்க. இதை ஒரு முறை தான் செய்ய முடியும். அதுக்கு அடுத்து மாற்றணும்னு நினச்சா அடுத்த நிதியாண்டு தான் இதை செய்ய முடியும். இது இணையதளத்தின் வாயிலாகவும் செய்யலாம், அல்லது மொபைல் செயலி வழியாகவும் செய்யலாம். முதல்ல பார்க்குறது இணையதளம். இதில் நீங்கள் லாகின் செஞ்சு பண்ண முடியும்னா லாகின் செஞ்சு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு களஞ்சியம் டைப் பண்ணி இந்த செயலியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு முறையில் சமர்ப்பித்தா போதும், ரெண்டுத்துலேயும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. களஞ்சியம் ஓப்பன் பண்ணுறோம். களஞ்சியம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ஐடி, யூசர் நேம், அதாவது ஐடி, யூசர் ஐடி இருக்கு இல்லையா, களஞ்சியம் ஐடி, அதை டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் லாகின்லேயும் பண்ணலாம், இல்லை ஓடிபி லாகின்லேயும் பண்ணிக்கலாம். இது மொபைல் நம்பர் லாகின். இன்னொன்று, நமக்கு ஏற்கனவே ஐடி இருந்ததுன்னா ஐடி பாஸ்வேர்டு வச்சும் லாகின் பண்ணிக்கலாம். 2 வகையான லாகின் இருக்குது. இது பண்ண உடனே ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்குங்க டவுட் இருந்தால். ஓடிபி வரும். ஓடிபி வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் பின் ஜென்ரேட் பண்ணிக்கணும். பின் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலி செயல்பட ஆரம்பிச்சிடும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ வரக்கூடிய மெனுவில் இன்கம் டேக்ஸ்னு இருக்கும். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நியூ ஆர் இன்னொன்று ஓல்டு ரெஜியூம்னு இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. நன்றி.